இரண்டாவது திருப்பாவை. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயில் பரமனடி பாடி பைய துயில் பரமனடி பாடி நெய்யுண்டோ பாலுண்டோ நாட்காலை நீராடி. நெய்யுண்டோ பாலுண்டோ நாட்காலை நீராடி. வைகிட்டேழதோ மலரேட்டு நாம் உடையோ. மைகிட்டேழதோ மலரேட்டு நாம் முடியோ. செய்யாதன செய்யோ திக்குரளி செல்ரோதோ. ஐயவும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயவும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. உயுமாறென்றெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த திருப்பாவையில ஆண்டாள் மனக்கட்டுப்பாட ரொம்ப சொல்றார். அதாவது எந்த ஒரு செயலை நாம செய்யறதுக்கு முன்னாடி கட்டுப்பாடு மிகவும் அவசியம் இல்லையா? அதுவும் இறைவனை நம்ம அடையணும்னா சும்மா இல்ல, முதல்ல வாயை கட்டணும். பெரியவங்க சொல்லுவாங்க, விரத காலத்துல கூட வாயை கட்டு அப்புறம் வயத்த கட்டு, வயத்த கட்டு வாயை கட்டு வயத்த கட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயை கட்டுப்படுத்தினால்தான் வயிறு சரியாகும். அதாவது ஒரு நாள் விரதம், ஏகாதசி விரதம் எல்லாம் இருக்காங்க இல்லையா பெரியவங்க, அப்ப என்னன்னா நம்ம கண்டதையெல்லாம் சாப்பிட்டா வயிறு அஜீர்ணம் ஆயிடும். அந்த ஒரு நாளைக்கு நம்ம பகவானை நினைத்து கொண்டு அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தால் அந்த நம்முடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் சுத்தமடையும் என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த காலத்தை முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆண்டாள் இதைத்தான் திருப்பாவையில் சொல்றான். திருப்பாவையில் ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலும் கண்ண பரமாத்மாவின் மகிமைகளை பற்றி மட்டும் சொல்லவில்லை. ஒவ்வொரு திருப்பாவையிலும் அவன் நிறைய கருத்துக்களை சொல்றான். தன் தோழிகளுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி உலகத்தாருக்கும் ஆண்டாள் நிறைய அறிவுரை சொல்றான். இதுல மனக்கட்டுப்பாடு சொல்றான். இந்த பாவை நோன்பு நோக்கும் பொழுது நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள். இந்த அழகான ஆயர்பாடியில் பிறந்த சிறுமிகளே, தோழிகளே, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ. நம் பாவை நோன்பிற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதை கேளுங்கள், நான் வரிசையாக சொல்கிறேன். இந்த பைய துயின்ற பரமனடி பாடி அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள எம்பெருமான் நாராயணனின் திருவடிகளை நாம் பாடி அவனை தொழ வேண்டும். அவன் தொழுது அந்த பலன்களை பெற வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை சொல்கிறேன். நெய்யுண்ணோ பாலுண்ணோ, நெய் பால் அறவே தவிர்க்க வேண்டும். அது உடம்பிற்கும் நல்லது, ஆரோக்கியத்திற்கும் நல்லது அல்லவா? நெய் பால் கொழுப்பு சத்து என்று சொல்கிறோம். நாற்காலை நீராடி, அதிகாலை நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். மனக்கட்டுப்பாடு. அது வாய் கட்டுப்பாடு. எது? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இது மனக்கட்டுப்பாடு. அதாவது கண்ணுக்கு மையிட்டு அலங்கரிக்க கூடாது, மையிடக்கூடாது. மலரிட்டு நாம் முடியும், கூந்தலில் மலர் சூடக்கூடாது. அதற்கு இன்னொரு தாற்பயமும் உண்டு. அதாவது மார்கழி மாதத்தில் மலரும் மலர்கள் எல்லாம் இறைவனுக்கே உகந்தது, இந்த கண்ணபிரானுக்கே உகந்தது. அதனால் மலரிட்டு நாம் முடியும். செய்யாதன செய்யும். தீய சொற்களை பேசக்கூடாது, மனதாலும் எண்ணக்கூடாது. தீக்குறளை சென்றோதோ, யாரை பற்றியும் கோல் சொல்லக்கூடாது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி நம் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நம்மால் இயன்ற
தான தர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த பரந்தாமன் உள்ளம் குளிர்ந்து நமக்கு பேரருளை புரிவான். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.